கைஸ், ஒரு டெக் வீடியோ இது வந்து முன்னாடி நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. ரால் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர்னால் என்ன, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் இருக்குது அண்ட் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேமன் டேர்ம்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அந்த வீடியோ நம்ம கவர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரோல் வந்து வித் மோஸ்ட் ஆஃப் மை ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஸோ அதோட ஆக்சுவல் ஒர்க் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளைண்ட் கிட்ட வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் லேமன் டேர்ம்ஸில் தான் இருக்கும், டெக்னிக்கலாக இருக்காது. அதை வாங்கிட்டு வந்து நம்ம கூட வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் அனாலிஸ்ட் இருப்பாங்க, என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, ஸோ இதுமாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க, ஈவன் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸை கொடுத்து அந்தந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஜிக்ஸா பசில் மாரி அசம்பிள் பண்ணி அண்ட் ப்ரிட்டி மச் ஒரு 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 கிளைண்ட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ணுற ஒரு மேஜர் ரோல்னு வச்சுக்கலாம். டெக்னிக்கல் டீம்ஸ் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுற ஒரு ரோல் மாரின்னு கூட வச்சுக்கலாம். டிபெண்ட்ஸ். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது வந்து ஈவன் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட், சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், இந்த ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்சபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒர்க் பண்ண சில கம்பெனிஸில் வந்து ஐ வாஸ் எ ப்ரீ சேல்ஸ் கன்சல்டன்ட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் டூயிங் பிஏ ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் அண்ட் சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் வந்து மெஜாரிட்டி எல்லா கம்பெனிஸ்லையும் நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸில் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் டெவலப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப வில் சி லைக் இட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வில் சி சொல்யூஷன் ஆர்கிடெக்டோட ஆக்சுவல் வேலை என்னென்னு பார்ப்போம். ஏன்னா எனக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் வந்து திங்ஸ் வேர் டிஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் பெரிய கம்பெனிஸில் திங்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். ஸோ வில் சி தட் இன் another வீடியோ. இதில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம், ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ். கைஸ், நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா வந்து ஓகே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு மொபைல் ஆப் க்ரியேட் பண்ணுறோம் அண்ட் ஓகே இது வந்து நம்மளுக்கு இந்த ஒரு வேலையை செஞ்சால் போகிறோம், டேட்டிங் ஆப் பண்ணுறோம், ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணுறோம், இதுக்கு இந்த விஷயம் செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டில். ஸோ அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஐடியாஸ் வந்து அதுக்குள்ளார போக 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 பார்த்தீங்கன்னா ஈவன் ஆஸ் அ கிளைண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு லேமேனாக இருந்தாலுமே வந்து யூ வில் கெட் ஐடியாஸ். இந்த செக் அவுட்டில் வந்து ஏன் நம்ம வந்து ஒன் கிளிக் செக் அவுட் வைக்கக்கூடாது, இந்த செக் அவுட்டில் ஏன் வந்து நம்ம கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது, ஏன் வந்து ஒரு ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் ஆட் பண்ணக்கூடாது, ஒரு அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வில் கீப் ஆடிங் மோர் அண்ட் மோர் ஸ்டஃப் இன்டு இட். ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக வந்து இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா ஸ்கோப் க்ரீப். ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிக்கிட்டே போகும், பட்ஜெட் அதே தான் இருக்கும், டைம் ஃப்ரேம் அதே தான் இருக்கும், அப்போ வந்து தேவையில்லாத ப்ரெஷர் வரும். பெருஸ் ஃப்ரம் அ கிளைண்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா தெர் பி டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இது என்னடா அது, நான் வந்து என் மைண்டில் வந்து அவங்க ஆக்சுவலி வந்து அஸ்யூம் பண்ணது வந்து இந்தமாரி ஒரு eBay மாரி ஒரு வெப்சைட் வேணும்ட்டேன். பட் ஆனால் சொன்னது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வேணும் அப்படின்னு இருப்பாங்க. பட் eBay வந்து இட்ஸ் அ மல்டி வெண்டர் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ ரெகுலர் இ-காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி வெண்டர் ஆப்ஷனே கிடையாது. வெண்டர் சைனப்புக்கு, வெண்டர் லாகின்க்கு ஒரு ஃபீச்சரே கிடையாது. இப்போ நீங்கள் hariguru.com என்னோட வெப்சைட் இ-காமர்ஸ் சைட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கஸ்டமர் லாகின் பண்ண முடியும், அட்மின் லாகின் பண்ண முடியும். ஸோ ரெண்டு பார்ட்டிஸ் மட்டும் தான் அதில் லாகின் பண்ண முடியும். வேறு eBayல பார்த்தீங்கன்னா வெண்டர் லாகின் பண்ணலாம், யூசர் லாகின் பண்ணலாம், அட்மின்ஸ் லாகின் பண்ணலாம், அதுமாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள் லாகின் பண்ணலாம். இட்ஸ் மல்டி வெண்டர் சைட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமருக்கு ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரி, இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் வந்து இந்த ஒரு ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தினால வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான். சரி, இதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 3 மெயின் திங்ஸ் வந்து இருக்குது, ஃபண்டமெண்டல் திங்ஸ் இருக்குது. இது வந்து இந்த வீடியோ ஆக்சுவலி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எனி ஒன் ஹூ இஸ் கலெக்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃப்ரம் த கிளைண்ட். ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரை கூட இப்போல்லாம் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் பண்ணுறாங்க, டீம் லீடர்ஸ் பண்ணுறாங்க அண்ட் டெவலப்பர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யார் வந்து கிளைண்ட் கிட்ட வந்து ரெக்குயர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து யூ கேன் ட்ரை அண்ட் அசம்பிள் டேட்டா பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அது ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. லெட்ஸே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் ஆப் எடுத்துப்போம். மொபைல் ஆப்னால் நம்ம என்ன வைப்போம், லெட்ஸே ஃபேஸ்புக் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் லாகின் பண்ணோம் சார், நான் ரெஜிஸ்டர் பண்ணோம், லாகின் பண்ணோம், ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணோம், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணோம், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம், அதை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுவாங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். ஸோ அதுமாரி வந்து யூ பைல் அப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்கள் வந்து எழுதுறதுக்கு வந்து யூ கேன் யூஸ் சம்திங் லைக் ஃபங்க்ஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் இனிஷியலாக வந்து யூ கேன் ஹேவ் அ சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ரேதர் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு பிஸ்னஸ் அனாலிஸ்ட் மாதிரி வந்து யூ கேன் டூ அ டீட்டெயில்டு வெர்ஷன். பட் இனிஷியலாக வந்து யூ கேன் டூ அ சிம்பிளஸ்ட் வெர்ஷன்.
அந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ என்னோட சைடில் நான் எழுதுகிறப்ப என்ன பண்ணுவேன்னா வந்து மாடியூல் வைஸ் நான் பிரிச்சுப்பேன். யூசர் மாடியூல்ஸ் அப்படின்னா வந்து அதில் கோர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பிரிச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து இப்போ லெட்ஸே வந்து பப்ளிக் வால், ஆக்டிவிட்டி வால் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னா அதில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்க போகிறோம், ப்ரைவேசி செட்டிங்ஸில் என்னென்ன கொடுக்க போகிறோம், நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸில் என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியூல் பை மாடியூல் நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுதலாம். பட் இதில் ஆக்சுவலி வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன எப்படி பிரிக்கிறதுல அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த மாடியூல் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் சே நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ இட்ஸ் அ வெப் ஒன்லி அப்ளிகேஷன் அப்படின்னா வந்து இதில் புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து வி டோன்ட் ஹேவ் டு வரி. டெஸ்க்டாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம், நிறைய அப்ளிகேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணும். பட் அந்த மாரி பண்ணலாம், ப்ரௌசர் மூலிமா நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். இதே இப்போ மொபைல் ஆப்னு பார்த்தீங்கன்னா FCM, GCM அந்த மாதிரி வந்து டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன் சிக்னல் அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபார் வெப் வந்து தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் தட் வி வில் யூஸ். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்படி ஒரு விஷயம் வந்து வருது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து OTP வச்சு வந்து அக்கௌண்ட் வேலிடேட் பண்ணுறோம், மொபைல் நம்பர் வேலிடேட் பண்ணுறோம். அப்போனா வந்து SMS கேட்வே இன்டெகிரேட் பண்ணுவோம். ட்வெல்லோ அந்த மாதிரி சில கம்பெனிஸ் இருக்குது. ஸோ வில் யூஸ் SMS கேட்வே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாடியூலில் நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் பண்ண போகிறோன்றது பேஸ் பண்ணி இப்போ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம என்னென்ன டெக்னாலஜி நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் டிஃபைன் பண்ணணும். கஸ்டமர் கிட்டக்க நீங்கள் மாடியூல் பை மாடியூலாக போனீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூ கேன் கவர் லிட்ரலி. ஏன்னா அவங்களுக்கே சம்டைம்ஸ் ஞாபகம் இருக்காது, நான் இதில் வந்து ஷேர் டு குரூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நான் குரூப் ஒரு சோஷியல் மீடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு ஆள் கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். என்னோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்போவுமே ஒரு செட் ஆஃப் போஸ்ட் நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணுவேன். அப்படின்றப்ப இட்ஸ் நாட் பாசிபிள் ஆல்வேஸ் டு கோ அண்ட் பிக் அவுட் ஆஃப் மை 1000 காண்டாக்ட்ஸில் வந்து நான் ஒவ்வொரு காண்டாக்டாக பிக் பண்ணுறது பாசிபிள் இல்லை. அப்போ ஒரு குரூப்ஸ் கிரியேட் பண்ணும். இப்போ குரூப்ஸ்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு சப் மாடியூல். யூசர்ஸ் நம்மள்கிட்ட இருக்க ஃபாலோவர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸு அண்ட் யூ கால் இட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்களை நீங்கள் ஒரு குரூப்குள்ளார போடணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கிரியேட் அ சார்ட் ஆஃப் லைக் அ கண்டெய்னர். ஸோ இப்போ அது வந்து ஒரு சப் மாடியூல் மாரி வந்துடும். ப்ரைவேசி, அதுவும் வந்து ப்ரைவேசி ஹேஸ் டு பி கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் நம்ம ஆட் பண்ணுற ஒவ்வொரு ஃபர்தர் மாடியூல்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி ஹேவ் டு டச் இன். லெட்ஸ் சே உங்களோட போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆல்பம்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும். ஆல்பம்ஸ்னால் போத் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுகிற நோட்ஸாக இருக்கட்டும், அதாவது டைரி மாரி ஜேர்னல் மாரி கொடுத்தீங்கன்னா ஜேர்னல்ஸாக இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே வந்து யூ வில் ஆட் ப்ரைவேசி செட்டிங்ஸ். ஸோ இப்போ அந்த ப்ரைவேசி மாடல் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் வந்து இட்ஸ் வெரி எசென்ஷியல். அது ஏன் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் வந்து நிறைய கம்பெனிஸே பேச மாட்டாங்க. இது வந்து நான் ஜூனியராக இருந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது பேசுவாங்க, பட் இதுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஸோ இப்போ டவுன் தி லைனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதோட காஸ்ட் இம்பாக்ட் வந்து நிறையவே இருக்கும். நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா வந்து எத்தனை வருஷம் அந்த ப்ராடக்ட் அவங்க கஸ்டமர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது. சம்டைம்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து ஓவர் ஆம்பிஷியஸாக வந்து நாங்கள் 20 years யூஸ் பண்ணுவோம், 15 years யூஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் கேசஸ் வந்து ரியாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் 12 years வந்து நம்ம டெக் இண்டஸ்ட்ரிக்குள்ளாரே இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் சிவில் நான் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து வால்கன் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து MX எடுத்துக்கோங்க, இல்லை CAD எடுத்துக்கோங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா தே அப்கிரேட் எவ்ரி இயர். ஸோ அப்போ அது அண்டர்லைங் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், இல்லை OSஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணுற சிச்சுவேஷனுக்கு வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட லெகசி சாஃப்ட்வேர்ஸ் வந்து வில் ஹேவ் டு பி ஃபோர்ஸ்ஃபுல்லி அப்கிரேடட். நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு கம்பெனியில் கூப்பிட்டு ஒரு மிடில் வேர் ஏதோ ஒன்று டிசைன் பண்ணியிருப்பீங்க which works on Windows 7. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் Civil 3D நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க which goes to let's say 2012 or 2010 நீங்கள் பண்ணுறப்ப Windows 7ல் வந்து யூ நாட் பி த ரைட் ஃபிட். ஸோ அப்போ நீங்கள் வந்து Windows 10க்கு நீங்கள் மாறுற மாதிரி Windows 8.1 அந்த மாதிரி நீங்கள் மாறுறப்ப உங்களோட மிடில் வேர் வந்து 8.1ல் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மெயின்டெனபிலிட்டி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து இப்போ நீங்கள் கிளைண்ட் கிட்ட கிளியராக வந்து ரெஸ்பெக்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் சொல்லணும், ப்ராக்டிக்கலாக வந்து யூ ஹேவ் டு அப்டேட் எவ்ரி இயர் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வெர்ஷன் அப்டேட் அதெல்லாம் நீங்கள் பண்ணி ஆகணும், சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணி ஆகணும், அதெல்லாம் ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து நீங்கள் OS அப்டேட் வந்து எப்படி இருந்தாலும் பண்ணுவீங்க, இந்த மற்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் பண்ணுவீங்க. அப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகாமல் போகும். அப்போ வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு டூ ஃப்ரம் ஸ்க்ராச். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இஃப் இட்ஸ் அ மிடில் வேர் நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்க which integrates with couple of other products அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் கோட் வந்து சம்டைம்ஸ் மே நாட் பி ஈவன் ரிலவெண்ட். வந்து 2006 and 2007 நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் டெஸ்க்டாப்புக்கு டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் வந்து people started moving towards WPF. அதுக்கு முன்னாடி WinFormsனு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் ப்ரெசன்டேஷன் ஃபவுண்டேஷனில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் WPF வந்து இட்ஸ் டூயிங் ப்ரிட்டி வெல். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்போ நீங்கள் பார்க்குற நிறைய விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் வந்து இட்ஸ் பில்ட் ஆன் WPF.
பட் அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தட் இஸ் அ சேஞ்ச். ஸோ அந்த சேஞ்ச் வந்து வில் மேக் பீப்புள் டு கோ ஃபார்வர்ட் டு அப்கிரேட் தி சிஸ்டம்ஸ், அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து இந்த மெயின்டெனபிலிட்டி அப்படின்னு வரப்போ வந்து கிளைண்ட் கிட்ட கிளியராக எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணும். இத்தனை இயர்ஸ் வரைக்கும் வந்து யூ கேன் யூஸ் இட், பட் மற்ற எக்ஸ்டர்னல் காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால உங்கள் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகலைன்னா இட் கேன் ரன் இட் ஃபார் எவர். நீங்கள் கேன் சாஃப்ட்வேர் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்னும் .NET வெர்ஷன் மட்டும், ஃப்ரேம் ஒர்க் வெர்ஷன் மட்டும் அப்கிரேட் ஆகும். அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு யூ கேன் கீப் ரன்னிங் இட். வெரஸ் உங்களோட என்விரான்மெண்ட் மாறுறப்ப வந்து யூ ஹேவ் டு அப்டேட் இட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து எத்தனை பேருக்கு இது சர்வீஸ் பண்ணுது அப்படின்ட்டு. இப்போ இது வந்து இட்ஸ் எக்ஸ்டர்னல் பிளாட்ஃபார்ம், ஒரு இ-காமர்ஸோ, ஒரு சோஷியல் மீடியாவோ, டேட்டிங் ஆப் அப்படின்னப்ப இது எத்தனை பேருக்கு சர்வ் பண்ணுறது அப்படின்றது வந்து இட் மேக்ஸ் அ மேஜர் இம்பாக்ட். ஏன்னா உங்களோட சர்வர் பில்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு திஸ் ஃபேக்டர். நீங்கள் வந்து 10 பேருக்கு வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு இன்டர்நெட்டில் வந்து ஒரு சர்வர் கிளைண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு மிஷினில் இட் கேன் ரன் இட். ஒரு சர்வர் நீங்கள் ஆஃபீஸில் வந்து இன் கேம்பஸில் நீங்கள் ஒன்று வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து இட் கேன் ரன் இட். ஒரு க்ளவுட் சர்வர் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனே தேவையில்லை. வேறு இப்போ உங்கள் ஸ்டாஃப் வந்து ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ணணும், ரிமோட்டில் லாகின் பண்ணணும் அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் VPN கேன் சால்வ் த ப்ராப்ளம். பட் ஒருவேளை வந்து VPN இல்லை, டிஃப்ரெண்ட் ஜியோ லொகேஷன்ஸில் வந்து VPN இல்லை அப்படின்றப்ப உங்கள் ஆஃபீஸில் அந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் க்ளவுட் சொல்யூஷன்ஸ். பட் இதுவே வந்து ஒரு பப்ளிக்காக வந்து ஒரு வெப்சைட் பண்ணணும், ஒரு ஆப் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து தென் திஸ் பர்டிகுலர் ஃபேக்டர் வந்து வில் பி அ மேஜர் இஷ்யூ. நீங்கள் வந்து எத்தனை யூசருக்கு சர்வ் பண்ண போகிறீங்க? 10,000 யூசரா, இல்லை 1 lakh யூசர்ஸா, இல்லை வந்து 10 லட்சம் யூசரா, 1 கோடி யூசரா அப்படின்றது வந்து வில் டைரக்ட்லி பி ப்ரொபோஷனல் டு யுவர் சர்வர் பில்ஸ். சர்வரில் வந்து இட்ஸ் நாட் லைக் ஓல்ட் டேஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வர் வந்து ஃபிசிக்கலாக வந்து மூவ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வி ஸ்டார்ட் வித் ஷேர்ட் சர்வர், அதுக்கப்புறம் வந்து VPS பண்ணுவோம், அதுக்கப்புறம் டெடிகேட்டட் சர்வர் போவோம். ஸோ அந்த மாதிரி வந்து வில் ஸ்கேல் 1 by 1 அந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிப்போம். whereas இப்போ வந்து க்ளவுட் சர்வர்ஸில் வந்து we just have to add resources, additional RAM and additional CPUs, அந்த மாதிரி வந்து we can add resources and tiers இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சில இப்போ வந்து AWS அந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து tiers இருக்கும். சில டிஜிட்டல் ஓஷன் அதில் வந்து you can just add resources, but there is always a bottleneck. அதுக்கப்புறம் வந்து you have to scale to another solution அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஐ திங்க் இப்போ வந்து that may not be a bigger problem. ஸ்கேலபிலிட்டி வந்து இப்போ லோட் பேலன்சஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டேட்டாபேஸ் வந்து நீங்கள் இப்போ RDS தனியாக போட்டுட்டு RDS மட்டும் தனியாக ஸ்கேல் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் கூட வந்து யூ கேன் டூ இட் மச் ஈஸியர் கம்பேர்ட் டு ஓல்டன் டேஸ். வந்து இப்போ வந்து ஸ்கேலபிலிட்டி வந்து இட்ஸ் நாட் அ வெரி பிக் ஃபேக்டர். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் யூ கேன் க்ரோ ஆஸ் யூ க்ரோ. அதான் இப்போ ஃபேக்டர். இப்போ அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிலையபிலிட்டி. உங்களுக்கு வந்து என்ன ரிலையபிலிட்டி வேணும் அப்படின்ற விஷயம், இதை ஒட்டி தான் வந்து உங்களோட SLAவை நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு வந்து 8 hours ரன் பண்ணால் எனக்கு 8 hours வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் எனக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு நைட் டைம் நீங்கள் வந்து இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஐம் ஓகே. 2 to 4 o'clock வந்து ஓகே. இப்படி தான் எனக்கு யாரும் யூசர்ஸ் இருக்க போகிறதில்ல அப்படின்னாங்கன்னா தென் தெர் இஸ் ரூம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. இப்போ ஒருவேளை வந்து கஸ்டமர் வந்து எனக்கு 24/7 வேணும், எனக்கு டிஃப்ரெண்ட் ஜியோ லொகேஷன்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுவாங்க, ஸோ எனக்கு வந்து எப்போவுமே வந்து என் சைட் வந்து ஆனில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் ரிலையபிலிட்டி அப்படின்ற ஒரு ஃபேக்டரில் வந்து யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் மோர். அப்போ வந்து யூ ஹேவ் டு செட் அன் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் SLA. உங்களோட சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் கொடுக்க போகிறீங்க. ரெஸ்பான்ஸ் டைம் இப்போ வந்து ஒரு இஷ்யூ டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து 4 hours ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், 8 hours பண்ணுவோம், 12 hours பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வந்து உங்களோட சப்போர்ட் காஸ்ட் வந்து யூ ஃபேக்டர். ஸோ இதுக்கு வந்து எத்தனை சப்போர்ட் கைஸ் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம் அண்ட் அவங்களோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணி போடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ், லோ லேட்டன்சி அந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வந்து அந்த ப்ராடக்ட் பண்ணுது அப்படின்றது. இப்போ லெட்ஸே வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஒரு மேஜர் இஷ்யூ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்தமாரி விஷயம்லாம், ஹெவி டேட்டா ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இந்தமாரி விஷயம் வந்து உங்களுக்கு இஷ்யூவாக இருக்கும். மற்றபடி வந்து இப்போ யாராவது மெசேஜ் அனுப்புகிறாங்க, சேட் அனுப்புகிறாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாமே ஆஸ்கி, வெறும் டெக்ஸ்ட், அது ஸ்மைலீஸ் அண்ட் டெக்ஸ்ட் விச் இஸ் லைக் ரொம்ப பெரிய டேட்டா பேண்ட்வித் எடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அப்போ இந்தமாரி ஒரு விஷயத்துக்கு வந்து உங்களோட ஃபைல் சர்வர்ஸ் எப்படி நீங்கள் வச்சு கொடுக்க போகிறீங்க அண்ட் எப்படி வந்து டேட்டாஸ் வந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து வெப் சர்வீசஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அண்ட் விச் கம்ஸ் டு எஃபிஷியன்சி. நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து இந்த ஒரு விஷயம் வந்து டிசைன் பண்ண போகிறீங்க, உங்கள் சாஃப்ட்வேர் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பவுண்ட்ரிஸ். ஸோ இது வந்து பவுண்ட்ரிஸ் மேலே அவைலபிலிட்டி அப்படின்றது வந்து எந்த ஜியோ லொக்கேஷன் வந்து உங்களோட சைட்டோ உங்களோட ஆப்போ வந்து டார்கெட்டட் ரீஜன். எனக்கு வந்து வெறும் இந்தியா மட்டும்தான் ஃபோக்கஸ்ட், எனக்கு வந்து வெறும் ஆஸ்திரேலியா மட்டும்தான் ஃபோக்கஸ் அண்ட் எனக்கு குளோபலி ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து தே ஹேவ் அ ரெக்யர்மெண்ட் ஃபார் அவைலபிலிட்டி. ஸோ இந்த அவைலபிலிட்டி பேஸ்ட் வந்து யூ வில் டிசைட். ஸோ என்னோட சர்வர் ரீஜன் எங்கே இருக்கணும் அண்ட் CDN நெட்வொர்க், கான்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் நோட்ஸ்லாம் வந்து நான் இங்கே சூஸ் பண்ணணும்.
அப்படின்ற ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் வந்து யூல் டிசைட். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து Cloudflare மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ விச் மேக்ஸ் இட் லாட் ஈஸியர் கம்பேர்ட் டு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் யூஸ் மீடியா டெம்பிள் அந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து அவங்க இனிஷியலாக Cloudflareலாம் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தே ஹேவ் தேர் ஓன் CDN. ஸோ அப்போ அந்த CDNல பார்த்தீங்கன்னா நிறைய இன்பில்ட்டாக நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அந்த VPS சர்வர்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறப்ப டெடிகேட்டட்லாம் யூஸ் பண்ணுறப்ப வேறஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா Cloudflare அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து பியூர்லி ஃபோக்கஸிங் ஆன் CDN மட்டுமே அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ விச் மேக்ஸ் த ஜாப் ஈஸியர் ஃபார் ஹோஸ்டிங் கம்பெனிஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், ஈவன் இப்போ கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா CDN மட்டும் தே கேன் ஸ்கேல் இட் ஃபார் பெட்டர் டெலிவரி. வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் நோடில் வந்து நிறைய டிராஃபிக் வருது அப்படின்னா வந்து தே கேன் டூ சம் அடிஷ்னல் ஸ்டஃப் தேர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பவுண்ட்ரிஸ். ஸோ இப்போ இங்கே தான் கைஸ் உங்களோட ஸ்கோப் க்ரீப் வந்து யூ கேன் ரெடியூஸ் ஆஸ் மச் as பாசிபிள் அப்படின்ற ஒரு விஷயம் அது. ஸோ இந்த பவுண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து காஸ்ட், பட்ஜெட். மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிளைண்ட் எவ்வளோ பட்ஜெட் வச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து கோட்டை கட்டலாம், பட் கிளைண்ட்டோட பட்ஜெட் வந்து வெறும் குடிசை கட்டுறது தான் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம குடிசைக்குள்ளார என்னென்ன வைக்க முடியுமோ அதை தான் நம்ம செய்ய முடியும். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து we have to keep realistic expectations. அண்ட் செகண்ட் வந்து டைம் ஃப்ரேம்ஸ். ஸோ நம்ம டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஒரு காமனான ஒரு விஷயம் என்னென்னா ஆன் டைமுக்கு முடிக்கிறதே கிடையாது. ப்ராஜெக்ட் ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேரியேஷன் வரும் அண்ட் ஏதோ ஒரு சிக் லீவ் நடக்கும், ஏதோ ஒரு விஷயம் இட் ஜஸ்ட் கீப்ஸ் எக்ஸ்டெண்டிங். ஸோ அந்த டைம் ஃப்ரேம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ வந்து நீங்கள் உங்கள் சைடில் இருந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இதேமாரி ப்ராஜெக்ட் நீங்கள் எவ்வளோ நேரத்தை டெலிவர் பண்ணீங்க அப்ராக்சிமேட்டாக, அண்ட் பேஸ்ட் ஆன் தட் வந்து யூ கிவ் அ ரியலிஸ்டிக் டைம் ஃப்ரேம். அண்ட் we can say like 2 monthsல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் 2 monthsல முடிக்கல அப்படின்னா there is a dissatisfaction வரும். அப்போ வந்து தேவையில்லாத ஒரு ஃப்ரிக்ஷன், தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து லைக் இந்த ப்ராஜெக்ட் வந்து வித் தியரட்டிக்கலி வந்து we can finish it in 2 months. பட் வித் மை ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், வித் மை ஈவன் பை ஒர்க்கிங் வித் மை 2 other லார்ஜ் கம்பெனிஸ் நான் ஒர்க் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் அரௌண்ட் லைக் 4 months to 5 months வந்து இட் வில் டேக் ரியலிஸ்டிக்லி. நீங்கள் பக் ஃபிக்ஸ்லாம் முடிச்சு, பீட்டா டெஸ்டிங்லாம் முடிச்சு, ஒரு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ரிலீஸ் கொண்டு போகிறதுக்கு வந்து இட் வில் டேக் that amount of time அப்படின்னு சொல்லிட்டு வந்து you can set a realistic expectation and make sure that you put it on paper. உங்களோட ப்ரொபோசலோ நீங்கள் எதில் வந்து கிளைண்ட் கிட்ட வந்து யூ சைனிங் அன் MOU ஒரு சாஃப்ட்வேருக்கு நீங்கள் வந்து இதுதான் பண்ண போகிறோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறதுல வந்து மேக் ஷூர் தட் யூ லிஸ்ட் இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் SLAs இந்தமாரி விஷயம்லாம் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஃபேக்டர்ஸ் வந்து இட் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் யுவர் காஸ்ட். ஏன்னா நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க SLA வந்து நான் வந்து 8 hours கொடுக்குறேன் அப்படின்ட்டு, பட் எந்த டைம் டவுன் ஆகுது அப்படின்றதுலேருந்து 8 hours இருக்குது. ஈவினிங் 6 o'clock வந்து எல்லாம் ஆஃபீஸ் விட்டு போனதுக்கப்புறம் டவுன் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து 8 hours அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அட் மிட் நைட். ஸோ அப்போ வந்து ஆஃபீஸில் ஸ்டாஃப் இருக்கணும், அவங்க ஒர்க் பண்ணணும், அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா இப்போ ஓவர் டைம் காஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இட் வென் யூ ஆக்சுவலி எஸ்டிமேட்டிங் இட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டிஸ். அகெயின் இதிலே வந்து பவுண்ட்ரிஸ்லேயே வந்து ரீசோர்ஸஸ், என்ன லெவல் ஆஃப் ரீசோர்ஸஸ், மிட் லெவல் ரீசோர்ஸஸா, சீனியர் லெவல் ரீசோர்ஸஸா, எந்தமாதிரி ரீசோர்ஸ் வந்து நம்ம இதில் அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது இதெல்லாமல் கூட நீங்கள் கிளைண்ட் கிட்ட சொல்லிக்கலாம். அண்ட் தென் லீகல் இஷ்யூஸ். ஸோ லீகல் இஷ்யூஸ் வந்து கிளைண்ட் வந்து என்னமாரி கான்டென்ட் போட போகிறாங்க அப்படின்றது வந்து இட் மேக்ஸ் இஷ்யூ டிஃப்ரென்ஸ் as well. சம்டைம்ஸ் டேட்டிங் ஆப்ஸ்னுவாங்க, பட் பார்த்திங்கன்னா அங்கே வந்து எக்ஸ்பிளிசிட் இமேஜஸ்லாம் இருக்கும். அப்போ அதை வந்து யூ கேனாட் ஷேர் இட் ஆன் சோஷியல் மீடியா, அந்தமாரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து கிளைண்ட்டுக்கு தெரியாது. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நான் ஆப் பண்ணியாச்சு அதில் ஷேர் பட்டன் கொடுத்துட்டு அது வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இன்ஸ்டாகிராம் வந்து வில் நாட் அலோவ் தோஸ் சார்ட் ஆஃப் இமேஜஸ். ஸோ அப்போ வந்து தேர் மே பி another requirement to blur some of the images, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீச்சர் கேட்பாங்க, பட் அது வந்து ரெக்குவயர்மெண்ட்லேயே இருக்காது. ஸோ இப்போ இந்த லீகல் இஷ்யூஸு அண்ட் அதை சுற்றி வந்து வர அடிஷ்னல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து we cannot expect it, பட் ஓரளவுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம். அதாவது இந்த ஆப்பிளுக்கு வந்து நாங்கள் யூஸ்வலாக வந்து ஆப் பப்ளிஷ் பண்ணுறப்போ சொல்லுவோம் அந்த மாதிரி ஆப்பிள் அண்ட் ஆண்ட்ராய்டு வந்து நம்ம சைட்லேருந்து வித் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து we can publish an app, பட் பாலிசி சேஞ்சஸ் வந்து எப்போ வேணாலும் நடக்கும். ஸோ அப்படி நடக்கிறப்ப வந்து ஆப்பிள் அண்ட் ஆண்ட்ராய்டு வந்து கேன் follow the app. ஸோ அப்போ பண்ணுறப்ப we have to give an update. ஒருவேளை வந்து if they are doing something from their end அப்படின்றப்ப வந்து we cannot have any control over it. நம்ம சைட்லேருந்து அப்பீல் பண்ணலாம் அந்த ப்ராசஸ்க்கு, நம்ம சைட்லேருந்து அப்டேட்ஸ் கொடுக்கலாம், அதுதான் நம்ம சைட்லேருந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிளைண்ட்டை நீங்கள் வைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டிஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரியாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டு, டைமு, ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இது மூணுத்தில் கிளைண்ட்டுக்கு இருக்கிற பட்ஜெட்டில் கொடுத்த டைமில் எந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஃபஸ்ட்டு வேணும், அதில் வந்து பேசிக் மேண்டேட்ரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்ன பண்ணால் அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அச்சீவ் பண்ண முடியும். கிளைண்ட் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஷேர் ஃபங்க்ஷனாலிட்டி வேணும் அப்படின்ட்டு, பட் அதுக்கு முன்னாடி லாகின் வேணும், ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும், யூசர் வந்து ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஷேர். வெறுமனையாக ஷேர் பண்ணால் அது யார் பார்ப்பா? ஸோ அப்படின்றப்ப இதெல்லாமே பண்ணணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து வில் கம் as a priority இந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து யூ கேன் டூ இட் as a ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். எப்போவுமே நீங்கள் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இருந்தாலும் சரி,
bring it down to stage by stage, so it is much easier. ஸோ நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணி அதை வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து கேட்டி கொடுத்து அதை நீங்கள் டெலிவர் பண்ணுறது வந்து பிட் ஈஸியர் கம்பேர்ட் டு வெரி பிக் ஸ்கோப்பை கொண்டு போய் கொடுத்து அதை நீங்கள் டெலிவர் பண்ணுங்கள், இந்த சங்க்கு மட்டும் பண்ணுங்கள், அதை யோசிக்காதீங்க, இட் பிகம்ஸ் டூ மெஸ்ஸி. ஸோ அதனால் மச் ஈஸியர் டு பிரேக் இட் இன் டூ ஸ்டேஜஸ். அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இது உங்கள் கிளைண்ட்டோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து கிளியராக ஒரு ப்ரப்போசல் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து கிளியராக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ இந்த சைடு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாங்கின இன்ஃபர்மேஷனை வந்து நீங்களோ பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டோ ஒரு டெக் லீடோ ப்ராஜெக்ட் மேனேஜரோ யாரோ ஒருத்தங்க வித் ப்ரியர் நாலேஜ் வித் மோர் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து வில் அனலைஸ் இந்த எல்லா ரெக்யர்மெண்ட்டுக்கும் அனலைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இதுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன டேட்டா பேஸில் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம், ஃபைல் சர்வர் எங்கே வந்து ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம், அண்ட் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் என்ன சர்வர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன சர்வர் என்ன வெண்டர்கிட்ட நம்ம போகிறோம். ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட டிசைன் ஆர்கிடெக்சர் ஓவராலாக வந்து நம்ம என்ன மாதிரி வந்து இந்த என்டையர் அப்ளிகேஷன் வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறோம், என்ன டெக்னாலஜி ஸ்டாக் சூஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் சே ஃபார் பேக் எண்ட் வந்து நம்ம வந்து PHP யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை வந்து ASP.NET இல்லை Node.js என்ன டெக்னாலஜி வந்து பேக் எண்ட் ஸ்டாக்கு யூஸ் பண்ண போகிறோம். வெப் சர்வீசஸ் வந்து REST APIs யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை வேறு என்ன மாதிரி வந்து நம்ம APIs யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் என்கிரிப்ஷன், API என்கிரிப்ஷன், என்கோடிங் டிகோடிங், ஸோ அந்த மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து வில் ஆட் இட். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜிஸ் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம். வெப் டெக்னாலஜிஸ்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் ஆப்பே பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸிவ் வெப் ஆப்ஸ்னு வந்துச்சு, விச் இஸ் லைக் கிட்டத்தட்ட வந்து எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஒரு மாடலில் பண்ணுறாங்க. ஒரு ரீசன் வந்து என்னென்னா தே கான்ஸ்டன்ட்லி சேஞ்ச், இந்த ப்ரைஸ் டேரிஃப்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் கான்ஸ்டன்ட்லி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஆப் வந்து இட் இஸ் லைக் டூ மச் ஆஃப் ஹெட் ஏக் ஃபார் தெம். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து தே ஒர்க் ஜஸ்ட் அஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் ரீசெலர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. கிரிட் வந்து ஜென்ரலாக வந்து ஒருத்தங்க கிரிட் வச்சிருப்பாங்க, மற்றவங்க எல்லாரும் வந்து ஜஸ்ட் வெண்டர்ஸ் அப்படின்றப்ப, ரீசெலர்ஸ் அப்படின்றப்ப அவங்களுக்கும் தனியாக ஒரு ஆப் தேவையில்லை அப்படின்ற மாதிரி எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ் வந்து தே ஆல் யூசிங் ப்ராக்ரஸிவ் வெப் ஆப்ஸ். நிறைய கம்பெனிஸ் இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ராக்ரஸிவ் வெப் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி வந்து எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம டிசைட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் வி கவர்ட் லாட் ஆஃப் திங்ஸ் கைஸ். அண்ட் தென் இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் அது வந்து ப்ரெட்டி மச் இன்சைடு ஒரு ஃபைனலாக வந்து நீங்கள் இப்போ பர்டிகுலர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதில் வந்து நிறையா இருக்குது. லேயர்ட் பேட்டர்ன் இருக்குது, அதுக்கப்புறம் MVC இருக்குது, MVVM இருக்குது, MVP இருக்குது. ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா MVP, அதுக்கப்புறம் MVC வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ், PHPலாம் பார்த்தீங்கன்னா கோடிக்னேட்டர் அந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்து MVC யூஸ் பண்ணுவாங்க. ஓப்பன் கார்ட் இ-காமர்ஸ் சைட்லாம் நீங்கள் பண்ணால் ஓப்பன் கார்ட்லாம் வந்து MVCLன்னு யூஸ் பண்ணுவாங்க, எல் வந்து லாங்குவேஜ். அதே மாதிரி இப்போ .NET ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் வந்து WPF அப்ளிகேஷன் WinFormsலாம் யூஸ் பண்ணிங்கன்னா MVVMனு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு மாடல் இருக்குது, ப்ரிசம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. அது சாஃப்ட்வேர் பேட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் வித்தின் யுவர் டீம். கிளைண்ட் டசன்ட் மேட்டர். சம்டைம்ஸ் வந்து கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் சொல்லிவிடுவாங்க இதுமாரி பண்ணலாம் அப்படின்ட்டு, பட் நாட் ஆல்வேஸ் அ கேஸ். ஸோ இது வந்து நீங்களே கூட டிசைட் பண்ணிக்கலாம். இஃப் த கிளைண்ட் டசன்ட் ஹேவ் எனி ரெக்யர்மெண்ட்ஸ்னால் உங்கள் டெவலப்பர்ஸ்க்கு எது கம்ஃபர்டபுளோ தட் யூ கேன் சூஸ் இட். Anything modern is good. So the more the lifetime and more vara future vara developers வந்து they always study modern technology, so it's much easier to manage rather than using any legacy patterns and legacy technology stack யூஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் மாடர்னாக யூஸ் பண்ணோன்னா ஃபியூச்சர் டிமாண்டுக்கு நம்மளுக்கு ரீசோர்ஸஸ் கிடைப்பாங்க. ஃபர்தராக நம்ம சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து மச் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஐ திங்க் we covered lot of things and நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம் கைஸ். Thank you so much and cheers.